அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 15/6/2024 கெஸ்ஸிங் என்ன பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM கருணியா ட்ரா நம்பர் 658 சனிக்கிழமை என்னங்க கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 14 ரிவ்யூ. ஆனால் டபுள்ஸ் ஆர் ட்ரிபிள்ஸ் தான் எதிர்பார்த்தேன். எல்லா பக்கமும் டபுள்ஸ் 7 தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 7 என்ன ஆச்சுன்னா 5 மாறிடுச்சு. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அந்த 5 வந்து பார்த்தோன்னா டெய்லி சேட்லேயும் கார்னரில் 5 வந்துச்சு, வீக்லி சேட்லேயும் கார்னரில் 5 வந்துச்சு. சரி இது காட்ட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக அதையே காட்டிட்டான். ரொம்ப கொஞ்சம் மனசே சங்கடம் போச்சு. சரி ஓகே, என்னை நம்பி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்டு ஒரு 75% கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரியுது. ஸோ 75%னாவே நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். அப்போனா 2 போர்டு கம்பல்சரி இருக்குன்னு தான் கான்செப்ட்டு. ஸோ இன்றைக்கி ஆல் போர்டில் சிங்கிளு 2 டிஜிட்டு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ என்னென்ன கெஸ்ஸிங் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் நான் பார்க்குறேன். நான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த 055 055 ஸோ 5 ஸோ 5 4 ஸோ இந்த ஆப்ஷன் மாதிரி அது மாதிரி நல்ல ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. நல்லா பொறுமையாக கவனித்து பாருங்கள். இந்த கவனிப்பு தான் முதல்ல வெற்றி கொடுக்கும். நம்ம எடுத்துனையுமே தள்ளி விட்டு லாஸ்ட்டு பார்த்தா புரியாது நான் என்ன சொல்கிறேன்னு. ஒவ்வொரு போர்டோட கெஸ்ஸிங்கையும் அந்த போர்டு இப்படியே ஆடினா இது ஏன் இப்படி ஆடிருக்காங்கிறத கொஞ்சம் சொல்லும் போது ட்ராக்கு புரிஞ்சாதான் நீங்கள் ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ டெய்லி சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லென்த் எழுதியிருக்கேன். ஸோ 9 days கேப்னு விட்ருக்கேன். அந்த 9 days கேப்பில் பார்த்தோன்னா ஒரு 3 நாள் ஆட்டம் ஆடியிருக்கேன். 3 நாள் ஆட்டம் இடையில் ஆடியிருக்கேன். ஸோ இந்த 9 days கேப்பில் ஒரு 3 நாள், அப்போ ஒரு 6 நாள் இந்த கேப்பு. அப்போ ரொம்ப பெரிய லென்த்தாக போகணும்னு சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டம். இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிற இடம். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் திங்க் பாயிண்ட். இதெல்லாம் திங்க் பாயிண்ட்டு. இந்த திங்க் பாயிண்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா. ஸோ திங்க் பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் திங்க் பாயிண்ட்ங்கிறத சாதாரணமாக கொடுக்க மாட்டேன். ஸோ பாயிண்ட்ஸ் நல்லா தான் அதை கொடுப்பேன். ஸோ என்ன ஆப்ஷன் எது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சி போர்டோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்தாடுங்க. ஸோ இந்த ஏ போர்டு 7 ஒரு நாள் கழித்து சி போர்டில் 2 பவர். இப்போ இதனோட ஏ போர்டு பாருங்கள் 5 ஒரு நாள் கழித்து சி போர்டில் 0. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆடி இருக்கான். அப்போ இந்த 0 ஆடுறான் இல்லையா, இந்த 0க்கு கீழே என்ன ஆடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லைன்னா வேற என்ன 5 5 மூணாவது 5 அல்லது இங்கே 6 ஓப்பன் ஆகலாம். அப்போ ஃபஸ்ட்டு 1 ஒரு சாய்ஸு, 5 6 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட கான்செப்டில் 1 இருந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஸோ 5 ஏன்னு சொல்கிறேன்னா அது மூணாவது 5 வரலாம், அல்லது 5 5 6. ஸோ 5 ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டில் 4 நம்பர் ஒரே நம்பர் இருந்தால், இப்போ 5 ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 4 தடவை வந்திருக்கு, 4 தடவை வந்தால் அடுத்த நாள் எனி ஒன் போர்டு ரிப்பீட்டு ஆல் போர்டு சிங்கிள் 5 கன்ஃபார்ம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து 98% உண்மை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும், 98% வந்துடும். அந்த 2% தான் கொஞ்சம் பயம். ஸோ 98% வரைக்குமே ஆல் போர்டில் 5ங்கிற ஆப்ஷன் திரும்பவும் தரலாம். ஆனால் அதில் எந்த போர்டுனா நான் சி போர்டில் எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு போர்டு சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னா அது பி போர்டில் கூட எக்ஸ்ட்ரா வைங்க. ஆனால் ஏ போர்டில் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ பி போர்டில் ஒரு 5 தேவைன்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ பி ஆர் சி 5, சியில் 6 எக்ஸ்ட்ரா. சரி, அதே 6 திரும்பவும் இந்த சி போர்டில் பி போர்ட்லேயே இருக்குது. 5 6 5 6. ஸோ நல்லா கவனிச்சிக்கிங்க. 4 5 6 5 5 3 5 அல்லது 5 5 6. ஸோ பெண்டிங் நம்பர். ஸோ அப்போ பியும் சியும் சேம் கண்டென்ட்டாக நிற்கிது, ஒரே மாதிரியாக நிற்கிது. ஓகேங்களா. சரி, அப்போ 5 அதே ஆல் போர்டில் 6. அப்போ 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். 5க்கு கீழே ஒரு 6 இருக்குது. இப்போ 2 டிஜிட்டு கீழே இருக்குது. அந்த 2 டிஜிட்டுக்கான கெஸ்ஸிங் தரேன். சரி, என்ன தரலாம்? 65 56. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக 65 அது சப்போர்ட்டில் 56 இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் கவனிச்சிங்க 2 டிஜிட்டில். ஓகேங்களா. சரி, இப்போ அதே இதில் சென்டர் போர்டில் 6 ஏன் வரணும்
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதுக்கும் தரேன். 2 3 2 டைம் 4 3ஆவது தடவை 1 அப்படியே இறக்கணும்னு நினச்சின்னா 1 இறக்குனா தான் இறக்கும், இல்லைனா 6 1 அப்படின்னா நீங்கள் வச்சுக்கிங்க. ஸோ 6 தான் மேக்ஸிமம் காட்டுவான். ஏன்னா 3ஆவது தடவை பக்கத்தில் ஆடும்போது பவரில் 6. ஸோ அப்போ 6 புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் 2 தடவை 3 2 தடவை 4 1க்கு இன்னொரு தடவை 1 வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றிடுவான். அது பவரில் 6. அதாவது 1 தேவைன்னா 1 வச்சுக்கிங்க நீங்கள். ஆனால் நான் 6 எடுக்கிறேன். ஸோ 5 6 5 6. ஸோ அதனால தான் 6 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல் போல் 5 அல்லது 6 2 டிஜிட்டில் 65 அல்லது 56 இந்த 2 ஆப்ஷனும் முடிஞ்சிருது முதல்ல. ரைட்டு. இப்போ ஏ போர்டு இம்பார்ட்டன்ட் போர்டு. ஏ போர்டு தான் இந்த பெரிய நான் எழுதியிருக்கு திங்க் பாயிண்ட்னு கொடுத்துருக்குறேன். இந்த ஏ போர்டு தான் நல்லா ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கும். ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். 2 5 5 அதுக்கு சி போர்டோட கெஸ்ஸிங் 2 5 5. ஸோ ஓகேங்களா, சி போர்டில் அந்த 5 ஸ்ட்ராங் பண்ணுறத சொல்கிறேன். 255 255 255. ஸோ அப்போ சி போர்டில் 5 வாய்ப்புக்கான இருக்குதுன்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட்டு. ஓகேங்களா, சரி. இப்போ ஏ போர்டுக்கு போகலாங்களா? ஏ போர்டுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்த கவனித்தா புரியும். 4 3 தடவை 5 1 2 3 தடவை 5. இந்த 4ஓட பவர் 9 வரும்னு கண்டிப்பாக வந்துச்சு, பாஸும் ஆணிச்சு. அன்றைக்கி நம்ம வின்னிங்கே அடித்தோம். அதே தான் இன்றைக்கி 3 தடவை 5 1 2 3 தடவை 5. இந்த 2 தான் உங்களுக்கு பவராக மாறினா 7. ஸோ ஏ போர்டு 7 அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்கு கிடைச்சா ஸ்ட்ராங்லேயே பாருங்கள். அப்படி இல்லை வேறு என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தா 2 9 அடிச்சிருக்கான். ஓகேங்களா, 2 9 அடிக்கும் போது என்ன காட்டுவான்னா உங்களுக்கு ஒரு 2ங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா 2 தான் கட் நம்பர். 2 9க்கு பவர் வந்து 9ஓட பவர் 4. ஸோ 2 சப்போர்ட்டு 7 ஸ்ட்ராங்கு. இப்போ நான் எடுக்க போகிறேன் என்னன்னா ஆல் போர்டில் அதே 25 75. ஸோ இதை மாற்ற வேணாம். அப்புறம் 26 76. அப்போ இந்த 3 நம்பர் ஆப்ஷன் இருக்குது. இதில் 65 ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கு. அடுத்தது என்னென்னா 26 ரெண்டாவது ஸ்ட்ராங்கு. 3வது இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்டில் இருக்கிறதான் பார்த்து நேக்காக அடிக்குங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இல்லையா? 4ம் இல்லைன்னா சொல்ல, இது 2ம் எனக்கு ஸ்ட்ராங்கு. இந்த 4ம் சப்போர்ட்லேயே வரும் உள்ளார. அப்போ வின்னிங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஓகே, அப்போ 3 டிஜிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு க்ளோசிங் அவ்வளோதான் முடியுது. 3 டிஜிட் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கெஸ்ஸிங்ஸ் நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஏ போர்டு 7 தான் ஃபஸ்ட்டு, பி போர்டு 6 76 75, சி போர்டு 765 756 265 256. ஸோ இந்த கான்செப்ட் இதோட முடியுது. இதுதான் கான்செப்ட்டு. இந்த கெஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராக்கில் எடுக்கிறேன். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆல் போர்டில் திரும்ப ஒரு 5ங்கிற ஆப்ஷனும் சப்போர்ட்டில் 6 கண்டிப்பாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக எடுங்க. வெற்றி நிச்சயம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைத்து நண்பர்களும் பாயிண்ட்ஸை ரொம்ப கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்து முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்தாடுங்க. இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, நம்பிக்கையோடு எனக்கு இருக்குது. ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.